அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت. صدق الله مولانا العظيم. அன்பிற்கினிய அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாம் இந்த உலகம் முடியும் வரை இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல தெளிவான தீர்வையும் வழிகாட்டுதல்களையும் தரக்கூடியதுதான் இஸ்லாம். மனிதன் மிகுந்த புத்தி கூர்மையோடு அறிவாற்றல் மிக்கவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த அறிவுக்கு ஏற்ற வகைகளில் அறிவார்ந்த செய்திகள் அதிகம் உள்ளடக்கி எவ்வளவு பெரிய நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அத்தனை விஷயங்களுக்கும் மிகப்பெரிய ஆதாரத்தின் மூலமாக இஸ்லாத்தை பார்க்கிற போது நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. உலகத்தில் வேறு எந்த வேதத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் பார்க்க முடியாத ஒன்றுதான் இக்ரா. நீங்கள் படியுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அறிவு தெளிவு பெறுங்கள், அறிவு விழிப்புணர்வு கொள்ளுங்கள் என்று சொல்லி அறிவை தூண்டி ஒரு வார்த்தையை சொல்லி முதலில் வேதத்தை இறக்கியது குர்ஆன் மட்டும்தான். அப்ப குர்ஆனை பார்க்கும் போதும் சரி, இஸ்லாத்துக்குள்ள மனுஷனை மூட பழக்க வழக்கத்திலும் சடங்கு சம்பிரதாயத்திலும் ஐதீகத்திலும் வைத்திருக்கிற மார்க்கம் அல்ல இஸ்லாம். உன்னுடைய அறிவை கொண்டு நீ எல்லாத்தையும் சிந்திச்சு பாரு அப்படின்னு அறிவுக்கு சவால், அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு உந்துதல், விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு ஆதாரம், எல்லாத்துக்கும் நீங்க உட்படுங்க அப்படின்னு இஸ்லாம் தூண்டிக்கொண்டே இருக்கு. வேற எந்த சமயமும் இப்படி தூண்டாது. அதுல நிறைய அதிசயங்களையும் அல்லாஹ் வைக்கிறான். குர்ஆன்ல அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, ஒட்டகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்கண்டாமான்னு சிந்திக்க சொல்றான். இது அறிவியலாளர்கள் என்னடா ஒட்டகத்தை சிந்திக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சா நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். ஒட்டகம் அப்படிங்கிறது வியக்கத்தக்க பல வித்தியாசமான அமைப்புகளில ஒட்டகம் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மட்டுமே 7 வால்யூம் புத்தகம் இருக்கு. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிக, சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தா அறிவு வியந்து போகுது. அல்லாஹ் அறிவாற்றலை தூண்டுகிறான். எல்லா உயிரினங்களுக்கும் கண்ணு, அப்படி இமை. ஒட்டகத்துக்கு மட்டுமே 2 இமை இருக்குமாமா. அதுல ஒரு இமை அப்படி கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாதிரி, ஒரு இமை உள்ளுக்குள்ள கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கான். அந்த பாலைவனத்துல அது போகும்போது தூசிகள் எல்லாம் இப்ப வெயில்ல போகும்போது நம்ம எப்படி கூலிங் கிளாஸ், அந்த மாதிரி நம்ம கண்ணாடிக்கு டே அண்ட் நைட்டு வெளிச்சம் வந்ததுன்னா சூரிய வெளிச்சத்துல அது அப்படி கூலிங் ஆயிரும். இந்த தன்மை ஒட்டகத்தினுடைய உள்ளுக்குள்ள அல்லாஹ் 2 இமையில், உள் இமையில அல்லாஹ் ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறான் கூலிங் கிளாஸ் மாதிரி. அது வெயில் பளிச்சு அடிச்சு போகக்கூடிய வெயில்ல அது பார்வை அதற்கு தெளிவா தெரியுறதுக்கும், பாலைவன மணல்கள் உள்ள போகாம இருக்க வெளியே இருக்கிற இமை, 2 இமைகளோடு படைக்கப்பட்டிருக்கிற உயிரினம் ஒட்டகம். உன் அறிவை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்கன்னு அறிவியல் ஆய்வாளர்களுக்கு அல்லாஹ் அறைகூவல் விடுக்கிறான். இது மட்டுமல்ல, அதுக்குள்ள நூற்றுக்கணக்கான இது போன்ற
விஷயங்களை எல்லாம் உள்ளுக்குள்ள வச்சுட்டே இருக்கணும். தண்ணி அப்படியே சேமிச்சு வச்சு சின்டெக்ஸ் டேங்க் மாதிரி ஒரு பெரிய உள்ள வச்சுக்கிட்டு பாலைவனத்தில் எத்தனை நாட்கள் கழித்தாலும் அத மீண்டும் உள்ளிருந்து தாகத்தை தீர்த்து கொள்ளுகிற ஒரு விஷயத்தை, விசித்திரத்தை அல்லாஹ் உள்ளுக்குள்ள நம்ம எல்லாம் தண்ணி குடிச்சிட்டோம்னா ரெண்டாவது தாகம் எடுத்ததுன்னா வெளியிலிருந்துதான் தண்ணி எடுத்து உள்ள கொண்டு போகணும். உள்ளுக்குள்ள குடிச்ச தண்ணியவே அப்படியே மேலே எடுத்து நம்ம தாகத்தை தீர்த்து உள்ள கொண்டு போக முடியாது. ஆனா ஒட்டகத்துக்கு மட்டுமே உள்ளுக்குள்ள இருக்கிற அது குடித்த தண்ணி தனியா போயிருக்கும். பாலைவனத்துல ரொம்ப தூரம் நடக்கும்போது தாகம் எடுக்கும். உள்ள இருக்கிற தண்ணி அப்படியே கொஞ்சம் வெளியே தொண்டைக்குடி வரை கொண்டு வந்து அந்த தாகம் தொண்டையை நினைச்சிட்டு ரெண்டாவது அப்படியே உள்ள போகும். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் படைச்சிட்டு மனித அறிவுக்கு அல்லாஹ் சொல்றதுதான் அஃபலா என்லுருன இலல் இப்லி கைஃப குலிக்க, ஒட்டகத்தை பத்தி சிந்திங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகள் இருக்கு, புத்தகங்களே இருக்கு, நாமளும் அதை படிக்கணும். இன்னும் என்னமோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம வைல சமாஇ ருஃபிஅத், வானம் எப்படி உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்க அறிவை கொண்டு நீங்க சிந்திங்க. தூணே இல்லை இந்த வானத்துக்கு, எப்படி இது அமைக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. மேல இருக்கு வைல சமாஇ ருஃபிஅத், எப்படி உயர்த்தி அது வானம் இருக்கு பாத்தீங்களா? உங்க அறிவை கொண்டு பாருங்க, சிந்திங்க அப்படின்னு அல்லாஹ் அறிவை வளர்த்த சொல்றான், ஆய்வு செய்ய சொல்றான். வைலல் ஜிபாலி முசிபத், இந்த மலை இருக்க, மலை பூமியில அங்க அங்க நான் நட்டி வச்சிருக்கேங்க, நட்டித்தான் மலை. இப்ப மலையை பத்தியும் நீங்க அறிவை கொண்டு சிந்திங்க. வைலல் அரளி சுத்திஹத், இந்த பூமி எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அது சுருட்டி விரிச்சு, இந்த பூமியை பத்தி நீங்க ஆய்வு செஞ்சு உங்க அறிவை கொண்டு சிந்திங்க. இப்படி ஒவ்வொன்னையும் சிந்திக்க சொல்லி, அறிவு வளர்த்த சொல்லி, ஆய்வு செய்ய சொல்லி இஸ்லாம் சொல்லிட்டே இருக்கு. அது சொல்லுகிற விஷயம் ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒரு பெரிய ஆச்சரியம் உள்ள இருக்கும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யல்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா, இப்படி ஒரு ஆயத். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நான் ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த கொசு அதை விட அற்பமானவைகளை கொண்டு கூட ஒரு உதாரணம் சொல்வதற்கு நான் வெட்கப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்ப குர்ஆன்ல இந்த கொசு அப்படின்னு வந்துருச்சு, இத எடுத்து அப்படியே ஆய்வுக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்தா கொசு இருக்க அது சும்மா ஊதுனா போயிடும். ஃபேன வேகமா வச்சா கொசு பறக்க முடியாம அது இதுதான் கொசு. குர்ஆன்ல வருகிற இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யல்ரிப மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா, இந்த கொசு இத பத்தி அறிவை கொண்டு அப்படியே யோசிக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வச்சிருக்கான். கொசுவுக்கு மட்டும்தான் 100க்கும் மேற்பட்ட கண்ணு இருக்காமா. ஆனா அது ரொம்ப இத்துணூண்டு இருக்கு, ரொம்ப சிறுசு. அதனுடைய அந்த பூத கண்ணாடி மாதிரி வச்சு இன்னைய கண்டுபிடிப்பு அப்படி வச்சு பார்க்கும்போது கண்ணு அப்படி பொறு 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 பொறுன்னு கண்ணு. ரெண்டாவது அது கடிக்குதே, கடிக்கிறது ஒரே ஒரு இது இல்ல, அந்த நூடுல்ஸ்ங்கிற மாதிரி அந்த இது 3 இருக்குமாமா. 3 வச்சு அதுல டெஸ்ட் பண்ணி தான் கடிக்கும், எந்த ரத்தத்தை எப்படி எடுக்கிறது. அதுல கூட இந்த குர்ஆன்ல இந்த கொசுன்னு வந்ததுனால இது எல்லாம் பாக்குறாங்க. அதுவும் ஆண் கொசு அதிகம் கடிக்கிறது இல்லையா, பெரும்பாலும் கடிப்பதே பெண் கொசுக்கள் தான். ஆமா, சாதாரணமான அதை அவ்வளவுதான். அதன் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, அது இரும்புல செஞ்சதெல்லாம் இல்ல. நம்ம அளவுக்கு நெகம்,
நம்ம தோல் இந்த அளவுக்கெல்லாம் அது ஸ்ட்ரென்த்தா இருக்காது, பலம் இல்லை, ரொம்ப லேசு. கொசுவோட ரெக்க அடிச்சா முடிஞ்சுது, அங்கேயே சட்னி ஆயிடும். நிறைய பேர் கொசு அடிக்கிறதுல பெரிய பிரில்லியண்டா இருப்பாங்க. அப்படி அப்போ இதுல நல்லா பாருங்க, இந்த ஃபேன் ஓடுதுல்ல, ஃபேன், இந்த ஃபேன் இரும்பு எல்லாம் கரண்ட் எல்லாம் கொடுத்து இத்தனை வால்டேஜ் எல்லாம் போட்டு ஃபேன் ஓடுது. ஒரு நிமிஷத்துக்கு 60 to 70 இப்படிதான் சுத்த முடியும். அவ்வளவுதான். எவ்வளவு வேகமா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எப்படி வச்சாலும் அதனுடைய நிலை அவ்வளவுதான். இந்த மோட்டர் ஃபேன் இதே மாதிரி எல்லா இன்ஜின்லையும் மோட்டர்கள்லையும் அப்படி சுத்துறதுக்கு ஒரு ரெக்கை இருக்கும், அதை வச்சுதான் ஓடும். அதுதான் ஒன்றை இயக்குவது. பஸ், காரு, இது எல்லாம் இது 60 to 70னா அது 100ல இருந்து ஒரு 120 150 இப்படி இருக்கும். அதை விட ஹெலிகாப்டர், விமானம் இதெல்லாம் இருக்க, இதுக்கு ஒரு ரெக்கை. இது அதிகபட்சமா ஒரு 200க்குள்ள இருக்கும், 200 210க்குள்ள இருக்கும். மனிதன் கண்டுபிடித்திருக்கிற மிக வேகமாக செல்கிற விமானம் அதுதான், ரொம்ப வேகமா, அதே ஒரு 200 210 தான் இப்படி சுத்தினா. ஆனா இந்த கொசுவுக்கு இப்படி ரெக்கை அடிக்குத, இது ஒரு நிமிஷத்துக்கு 300 தடவை அடிக்குமா. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் இன்னல்லாஹ லா யஸ்தஹி ஐ யத்ரிப மஸலம் மா பௌதத்தன் ஃபமா ஃபௌகஹா அப்படிங்கறானே, 300 தடவை அடிக்கிறாங்க. யோசித்து பார்த்துட்டு ஏன் அல்லாஹ் அறிவை தந்து அந்த அறிவை கொண்டு சிந்திக்க சொல்றான் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறது. சிந்திக்க சிந்திக்க இது போன்ற அல்லாஹ்வினுடைய படைப்புல எக்கச்சக்கமான அதிகமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்க முடியும். அதனால மனிதன் ஒவ்வொன்றையா சிந்திக்கிறான், கண்டுபிடிக்கிறான். அப்படி கண்டுபிடித்து வந்த பல்வேறு விஷயங்களில் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், செல்போனு, இன்டர்நெட்டின் மூலமாக, இணையதளங்களின் வழியாக மனிதனின் வாழ்க்கை இன்னைக்கு அது இல்லாம ஒண்ணுமே இல்லை. பல்லில்லாத மனிதனை பார்க்கலாம், செல்லில்லாத மனிதனை பார்க்க முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆளுக்கு ஒரு சிம் இல்லை, ஒரு ஆளுக்கு 2 சிம் 3 சிம் 4 சிம். பொண்டாட்டி ஒன்னா இருக்கும், சிம் கார்டு 2 தான், வேற வழி இல்லை. எல்லா நிலையிலும் ஆன்லைன். இப்ப இஸ்லாம் இத பத்தி என்ன சொல்லுது? இந்த அறிவியல் நுட்பத்தை, டிஜிட்டல் உலகம், இந்த ஒளி, வெளிச்சம், சத்தம், வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி விஷயத்திற்கு இஸ்லாம் அதுக்கான ஆன்மீகத்தில் இது என்ன, அறிவியல்ல என்ன, இது எப்படி இஸ்லாம் இதை நமக்கு என்ன தீர்வு சொல்லுது அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது எல்லாமே அல்லாஹ் ஏற்கனவே என்ன பண்ணிட்டான்னா அவன் செயல்படுத்தி காட்டிய விஷயம்தான் இது எல்லாமே. இது எதுவுமே புதுசு கிடையாது. ரெண்டாவது, அறிவியல்ல குர்ஆன் சொல்லுகிற வகையில் இந்த சத்தம், வெளிச்சம், வேகமா வர்றது போறது எல்லாமே 1% தான். இன்னும் 99% மனிதன் அதை எட்டவே இல்லை, இன்னும் இருக்குது. ஒரு சின்ன சிம் கார்டு போட்டு அது சத்தம் வருது, அதுல டச் பண்ணுமே, அதுல இருந்து பாட்டு வருது, எல்லாமே வருது. இது எப்படி? காட்சிகள் வருகிறது. ஆனா அல்லாஹ் இது எதுவுமே இல்லாம நமக்கு காட்சியை தரலாம். எதுவுமே வேண்டாம், எந்த சிம் கார்டுமே உள்ள வேண்டியதில்லை. மனிதன் கண்ணு திறந்து பார்க்கிற காட்சி ஒன்று இருக்கிறது, கண்ணை மூடிட்டு பார்க்கிற காட்சி ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் மனுஷன்ட்ட அப்படி வச்சான்.
செல்போன்ல அது போட்டதுமே இப்படி வருது, அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம். நல்லா பாருங்க, விழித்திருக்கிற போது ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் பார்க்கிறோம். நம்ம தூங்கும் போது கண்ணு மூடி இருக்கும், அசைவற்று கிடப்போம். அப்ப கனவு வரும். கனவு வரும்போது எல்லாத்தையும் பார்ப்போம். கனவுல நாம் பார்க்கிறோம். கனவுல எதையெல்லாம் பார்க்கிறோம்? மௌத்தா போனவங்களை கனவுல பார்க்கிறோம். எங்க அப்பா மௌத்தாயிருச்சு, அவர் கனவுல பார்த்தேன். எங்க அம்மா மௌத்தாயிருச்சு, கனவுல பார்த்தேன். நாம எங்கேயோ போயிட்டு வந்திருப்போம், கனவுல வரும். நம்ம அங்க போயிட்டு வந்தது கனவுல வரும். நண்பர்களோடு பேசிட்டு இருந்த விஷயம் அப்படி கனவுல வரும். இந்த காட்சி ஊடகம் என்பது ஏற்கனவே அல்லாஹ் நமக்குள்ள ஃபிட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக அதிசயம். அதுக்கு உள்ள நாம சிந்திக்கிறதுக்கு முனைகிறது இல்லை. செல்போன்ல இருக்கிற இந்த காட்சி ஆச்சரியத்தை மட்டும் நம்ம மிகப்பெரிய அளவுல பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜின் போது பைத்துல் முகத்தஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மேராஜுக்கு போயிட்டு வானத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வந்து மக்காவுக்கு வந்ததுமே அங்க இருக்கிற குறைசி காபிர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், நீங்க என்ன பைத்துல் முகத்தஸ் போனீங்களாமா, மேல போனீங்களாமா, கீழே வந்தீங்களாமா? அப்படின்னா நீங்க பைத்துல் முகத்தஸ்ல எத்தனை தூண் இருக்கு சொல்லுங்க, பைத்துல் முகத்தஸினுடைய வாசல் அமைப்பை சொல்லுங்க, அங்க இருக்கிற கட்டிடத்தின் அந்த காத்து வர்றதுக்குன்னு இருக்கக்கூடிய வழிகள், ஜன்னல் மாதிரி, அது எத்தனைன்னு சொல்லுங்க, ஒவ்வொன்னா சொல்லுங்க, அப்பதான் நீங்க பைத்துல் முகத்தஸ் போனீங்க நாங்க நம்புவோம் நாங்களாமா. அல்லாஹ் அங்க கொண்டு வந்த பாருங்க வாட்ஸ்அப். அல்லாஹ் வச்சா ஒரு வாட்ஸ்அப், அப்படியே ஒரு கிளிக், காணொளி. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொன்னான், யா அல்லாஹ் இங்க இப்படி கேட்கிறாங்க, ஒண்ணு வேண்டாம், அங்கேயே நின்று கண்ணை மூடுங்கன்ட்டான். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு கண்ணை திறக்கணும். அல்லாஹ்வோட வாட்ஸ்அப்புக்கு என்னது, என்ன பண்ணணும்? இதுதான் அல்லாஹ், கண்ணை மூடுங்கன்ட்டான். இங்க அல்லாஹ்வோட வாட்ஸ்அப் ஓபன் ஆகுது, கண்ணை மூடுனதும். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ காட்டுறான். எல்லாத்தையும் பார்க்கறாங்க, அப்படியே பார்க்கறாங்க. ஒன்னா பார்த்துட்டு கண்ணை திறங்கன்ட்டான். கண்ணை திறந்துட்டாங்க. எவ்வளவு தூரம்? பைத்துல் முகத்தஸும் மக்காவும் அவ்வளவு தூரத்திலிருந்து அல்லாஹ்வோட வாட்ஸ்அப் வேலை செய்யுது. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த வாட்ஸ்அப்பை ஏற்படுத்துறான். இதுதான் ஆன்மீக வாட்ஸ்அப். ரசூலை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது இவரிடத்திலே எல்லா விஷயத்திற்கும் அழகிய முன்மாதிரி உண்டு. லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இதும் வெறுமனே புகழ்கிற வெத்து வார்த்தை அல்ல. சும்மா ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து நாம அதை சொல்றோம் இதை சொல்றோம் என்கின்ற வெறும் வார்த்தை இது கிடையாது. செல்போன், வாட்ஸ்அப், காணொளி, ட்விட்டர், என்னென்ன உண்டோ அத்தனை காட்சி ஊடகங்களுக்கும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அத்தாட்சியாக்கி வைத்தான். அந்த இடத்துல கண்ணை மூடுனாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் காமிச்சான். உடனே சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸில் இத்தனை தூண்கள், இப்படி வாசல்கள், கட்டிடத்தின் அமைப்புகள் இப்படி என்றெல்லாம் சொன்ன போது அங்கே பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வந்தவங்க கூப்பிட்டு, இவரு சொல்றதெல்லாம் சரியா? ஆமா சரிதான். யோசிக்கணும், இஸ்லாத்தை இப்படி யோசிக்கணும். பெருமானாரை அல்லாஹ் எல்லா வகைகளுக்குமான அத்தாட்சியாக ஆக்கினான். என்னமோ தொழுகுங்க, நோன்பு வைங்க, சொர்க்கத்துக்கு போனா என்பதற்கல்ல, மனித வாழ்வின் அத்தனை விஷயங்களுக்கும் இவர் அடிப்படை ஆதாரம். அதுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எல்லாம் சர்வசாதாரணமா ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்குது. முதலில் உலகத்தில் இதயத்தை வெளியே எடுத்து வச்சு கழுகி ஜம்ஜம் நீர்ல கழுகி இரண்டாவது இதயத்தை உள்ளுக்குள்ள வச்ச ஓபன் ஹார்ட் சர்ஜரி உலகத்தில் நடந்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன இது காமிக்குது? 1500 வருஷத்துக்கு முன்னாடி இது என்ன சொல்லுது? பிற்காலத்தில் மனிதனுக்கு ஹார்ட்ல பிரச்சனை வந்தா அதை வெளியெடுத்து வச்சு சரி செஞ்சு ஆபரேஷன் செஞ்சு உள்ள வைக்கலாம். இது சாத்தியமா? அது சாத்தியம். வெளியே எடுத்து உள்ளே வைப்பது முடியுமா? அது முடியும் என்கின்ற இதய அறுவை சிகிச்சைக்கான அத்தாட்சி லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இஸ்லாத்தை, ரசூல, அல்லாஹ்வ, நமது மார்க்கத்தை நாம பார்க்க இப்படி கிடைக்குங்க. சிம் கார்டு சும்மா அதில் நுழைஞ்சதுமே அதுல இருந்து சத்தம் வரும். உயிரினம் அல்லாத ஒரு விஷயத்திலிருந்து எப்படி சத்தம்? இது சாத்தியமா? சாத்தியம். அதையும் ரசூலோடு அல்லாஹ் என்ன பண்ணா ஒரு விஷயத்துல சாத்தியப்படுத்தணும். முடியும். இரும்புல சத்தம் வருது, பிளாஸ்டிக்ல சத்தம் வருது, இதுல எல்லாம் சத்தம் வருது. உயிரற்ற ஒரு பொருளில் இருந்து சத்தம் வர முடியுமா? முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கைய அப்படியே உன்னிப்பா நாம நேசத்தோடு அதை அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது அறிவியல் கருத்துக்கள் அப்படி கொட்டுங்க. இஸ்லாம் ஒரு கற்பனை மார்க்கம் அல்ல, இது அற்புத மார்க்கம். இது பொய் இல்லாதவைகள் எல்லாமே உண்மைதான். அதை புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி தான் நமக்கு இல்லை. அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிற ரவுலா ஷரீஃப் எங்க இருக்க? மதீனாவுக்கு. அல்லாஹ் மீண்டும் மீண்டும் ஜியாரத்து செய்கிற பாக்கியத்தை தருவானாக. இந்த ரவுலா ஷரீஃபுக்கு ஒரு வரலாறு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பக்கத்துல யார் அடக்கப்பட்டிருக்கா? அபூபக்கர் சித்திக். அதுக்கு பக்கத்துல 3 பேர். இன்னும் ஒருத்தர் அடக்கப்படுறதுக்கு இடம் வச்சிருக்காங்க. யார் அது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்க எப்ப வருவாங்க, எப்படி வருவாங்க என்பதற்கான எல்லா முன்னறிவிப்புகளும் இருக்கிறது. அவர்கள் வானத்தில் இருக்கிறார்கள். எத்தனை வயசுல மேல ஏற்றப்பட்டார்கள் என்றால் 33 வயசுல மேல ஏற்றப்பட்டார்கள். கீழே இறங்கும் போது அவங்களுக்கு வயசு என்னதான்? 33 தான். பூமியில இருக்கும் போதுதான் வயசு. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். டமஸ்கஸ்ல ஒரு பெரிய வெள்ள மினாரா கட்டி வைக்கப்பட்டு, அந்த மினாராவுல ஒரு ஒத்த மினாரா, அந்த மினாராவுல படிக்கட்டு வைக்கப்பட்டு இன்னைக்கும் அந்த மினாரா வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்குன்னா இந்த இடத்துலதான் அவங்க இறங்குவாங்கங்கிற முன்னறிவிப்புனால அந்த முன்னறிவிப்புக்கு ஏற்ப அங்க மினாரா கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலிருந்து அவங்க அப்படியே அந்த மினாராவுல இறங்கி படிக்கட்டுல அப்படியே கால் வச்சு இறங்கி பூமிக்கு வந்துருவாங்க. பூமிக்கு வந்து இஸ்லாமிய கிலாஃபத்து செய்து அவர்கள் இந்த பூமியில் மரணம் அடைவார்கள். மரணம் அடைந்து அவர்கள் எங்கே அடக்கப்படுவார்கள்? அப்போ அங்க அடக்கப்படுகிற 4 மனிதர்கள், மனித புனிதர்கள் 4 பேர். இன்னும் சம்பந்தமே இல்லாம சமூக ஊடகம், சிம் கார்டு, சத்தம், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இந்த மனித உடல் புனித மகான்கள், புனிதத்துக்குரியவர்கள் அந்த இடத்துல 4. இது அல்லாம 2 பொருள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் ஒரு சின்ன துண்டு துணி. அந்த துண்டு துணி அங்கே அடக்கப்பட்டிருக்கிறது. கியாமத்து வரைக்கும் அந்த துண்டு துணி அங்கேயே இருக்குமா. இதுக்கு ஒரு வரலாறு என்னன்னா, நீதியா நடந்ததுல மிகப்பெரிய நேர்மையாளர் உமர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு காட்டு பகுதிக்கு போறாங்க. அங்கே போன போது அவர்கள் அப்படியே காட்டு பகுதியை அவர்கள் வலம் வந்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு குடிசை, அங்கே ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீங்க இங்க இருங்க, நான் அந்த குடிசையை பார்த்துட்டு வர்றேன்ட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா போய் அங்க அந்த வயசான அம்மாட்ட, ஏமா இந்த காட்டுல நீங்க வாழ்றீங்க,
உங்களுக்கு சாப்பாடு, உங்க ஜீவிதம் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா வருத்தத்தோடு அழுகையோடு புலம்ப ஆரம்பிச்சது. நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இங்கே உமர் என்று ஒருவர் ஆட்சி செய்கிறாரா, அவர் என்னை கண்டுகொள்வதே இல்லை. நான் அவருடைய ஆளுமைக்குட்பட்ட பகுதியில் இருக்கேன், என்னை அவர் கண்டுக்கிறதே இல்லை. நாளைக்கு அல்லாட்ட அவர் பதில் சொல்லணும் என்றெல்லாம் சொன்ன போது, நம்ம அதிகாரமும் நமக்கு கெத்தும் வலிமையும் இருந்தா அந்த மாதிரி எளியவர்கள் சொன்னா நம்ம கோபம் தான் வரும், ஓங்கி அரைஞ்சிருவோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும், பயந்துட்டாங்க. கலீஃபாங்க அந்த அம்மா வேகமா உட்காருங்க உட்காருங்க, நீங்க அந்த உமர் வந்து உங்களை சந்திச்சு இனிமேல் உங்களுக்கு தேவையான ஜீவிதத்திற்குண்டான பொறுப்பை அந்த உமர் ஆட்சியாளர் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த உமரை மன்னிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. அவர் எங்க வர போறாருங்க, இல்ல வந்தா மன்னிப்பீங்களா? ஓ மன்னிப்பேன். அப்படி என்றால் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் சரியாக வரும். அந்த உமர் இவ்வளவு தூரம் செஞ்சதுக்கு நீங்க அந்த உமரை நீங்க மன்னிக்கணும், நான் மன்னித்து கொண்டேன் என்று நீங்கள் எழுதி தரணும். எப்படி எழுதுறது? ஹலீஃபா உமர் தனது ஆளுமைக்குட்பட்ட பகுதியில் ஒரு பெண்ணை கவனிக்காம விட்ட குற்றத்திற்கு அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இதுவரை கவனிக்காததற்கு அந்த பெண்ணுக்கு 25 திர்ஹம் தங்க நாணயத்தையும் பகரமாக கொடுத்து அந்த பெண்ணின் மனப்பொருத்தத்தை பெற்றுக்கொண்டார். நாளை மறுமையில் அல்லாஹ் இதற்காக கேள்வி கேட்க மாட்டான், அந்த பெண்ணிடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளப்பட்டது அப்படின்னு நம்ம ஒரு எழுதிக்குவோம் அப்படின்னு அந்த பெண்ணிட்ட பேசி, அவங்களோட உடுத்தி இருந்த துணி இருக்க துணியில கீழே இருந்து கொஞ்சத்தை கிழிச்சு அதுல அதை நோட் பண்ணி அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பெண்ணிட்ட மன்னிப்பு கேட்டு பொருத்தம் கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு சரியா அந்த பெண்ணை கவனித்து கொண்டார்கள். மௌத்து அவங்களுக்கு வருது. குத்தப்பட்டு ஷஹீதாகிற சூழலில் உயிர் ஊசலாடிட்டு இருக்கும்போது தன் மகன் அப்துல்லா அவர்களை அழைத்து, நம் மேல ஒரு இடத்துல ஒரு துணி வச்சிருக்கேன், அதை எடு. அதுல ஒரு பெண்ணு என்ன மன்னிச்சு மறுமையில அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்னு உத்தரவாதம் எழுதப்பட்ட ஒரு சின்ன துணி, அது, அதை எடு அப்படின்னு மகன்கிட்ட சொல்றாங்க. சக்கராத்துல அவங்க நார்மலா மௌத்தாவங்க, கத்தி குத்தப்பட்டு மௌத்தானாங்க. அப்படியே எடுத்து மகனிடத்தில், இந்த துணிய நான் எங்கே அடக்கம் செய்யப்படுகிறேனோ நான் அடக்கம் செய்யப்படும் கபர்ல இந்த துணியை நீ வைக்கணும் அப்படின்னு அவர்கள் மகனிடத்திலே வசியத்து செய்துவிட்டு மரணம் அடைந்து விட்டார்கள், ஷஹீதாகி விட்டார்கள். அவர்கள் மரணம் அடைந்து அவர்கள் அடக்கப்பட்ட அந்த ரவுதா ஷரீஃபில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கப்பட்ட அந்த கபருக்குள்ள எது இருக்கு? துண்டு இருக்கு. என்னன்னா அவர் என்ன நம்புறாங்கன்னா, மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது இந்த துணியோடு நான் எழுப்பப்பட்டு அந்த பெண்ணுக்கு நான் மன்னிப்பு வாங்கிட்டேன். அந்த பெண்ணு யாரோங்க? ஆனா இன்னைக்கு நம்ம அத்தா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மனிதர்கள், நட்புகள், எத்தனை பேருடைய மனச கிண்டி கிளறி இருக்கும். அவரு அல்லாஹ் உமரின் நாவில் பேசுகிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி உண்டானவங்க. நிறைய திருமறை வசனங்கள் அவரின் அபிப்பிராயத்திற்கு பிறகு வந்தது. எனக்கு பிறகு ஒரு நபி என்றால் அது உமர் அவராகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லப்பட்டவர். அவரு எங்கேயோ காட்டில் இருந்த ஒரு அம்மாவுக்கு நம்மனால சரியா பராமரிக்க முடியல, மன்னிப்பு கேட்டு அதை எழுதி கபருல வச்சிருக்கிற அந்த துணி 4 புனிதர்கள் அடக்கப்பட்ட இடத்துல ரவுதா ஷரீஃபுக்குள்ள அந்த ஒரு துணி இருக்கு. இன்னொன்னு இருக்கு, இது ஒரு பிரபல்யமான சஹீஹான ஹதீஸ். எல்லா சஹாபிகளும் உட்கார்ந்து இருக்கிற போது, ரசூலும் இருக்கிற போது, மஸ்ஜிது நபவியின் ஓரத்தில் ஒரு மனிதன் அழுவதை போல
அழுகை சத்தம். எங்கே யாரும் அழுகலையே அப்படின்னா ஓரத்துல அழுகிற சத்தம். சஹாபிகள் சொன்னார்கள், யார சொல்லலாம், இந்த மூளையிலிருந்து முக்குல சத்தம் வருது, அது என்னன்னு பாருங்க. அது கட்டை, மரக்கட்டை. மரக்கட்டையிலிருந்து அழுகிற சத்தம் வருது. மனிதன் அழுவதை போல் தேம்பி தேம்பி அழுகிற சத்தம் வருதுன்னு ரசூலுல்லாஹ் கொஞ்சம் நகருங்கன்னு அங்க போனாங்க. போய் அந்த மரக்கட்டையில கைய வச்சாங்க. கைய வச்சதும் சத்தம் இன்னும் அதிகமானது. எப்படி ஒருத்தர் ரொம்ப நமக்கு வேண்டப்பட்ட குழந்தைங்க ஏதாவது ஒன்று சொல்லி அழுதுருச்சுன்னா நம்ம ஆறுதல் படுத்துறதுக்கு போய் சரி விடுமா வா அப்படின்னு அரவணைச்சோன்னா ரொம்ப அழுக, வெகுசாரம் அதிகமாய் அழுக ஆரம்பிக்கும். ரசூல் போய் அந்த கட்டையை தொட்டது ரெண்டாவது சத்தம் அதிகமானது. அந்த கட்டை என்னன்னா மஸ்ஜிது நபவியினுடைய மிம்பர் படி. மிம்பர் படியா இருந்து ரசூலுல்லாஹ் அதுக்கு மேலதான் ஏறி குத்பா பிரசங்கம் எல்லாம் செய்வாங்க. மராமத்து செய்கிற போது அந்த கட்டையெல்லாம் பிரிச்சு வேற போட்டுக்கலாம் சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஓரமா போட்டாங்க. உயிரட்ட கட்டை ஓரமா போட்டாச்சு, வேற மெம்பர் செஞ்சாச்சு. இப்பதான் அங்க கிடக்குற அந்த மெம்பர் கட்டையிலிருந்து சத்தம் வருது, அழுகிற சத்தம் வருது. ரசூல் போய் தொட்டதுமே மேலும் அழுகிற சத்தம் வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கட்டை ஏன் அழுகுது? இவ்வளவு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதத்தையும் அவர்களையும் குத்பா பிரசங்கம் செய்கிற போது நான் தாங்கி நின்றேன், அந்த பாக்கியம் எனக்கு இல்லாமல் போனதே என்ற கவலையில் அது அழுகிறது. அதன் சப்தம் இது. ஹுப்புர் ரசூல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கட்டைக்கு இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கட்டைய நீங்க ஒண்ணு செய்யுங்க, மஸ்ஜிது நபவியின் முன் சஃபனுடைய ஒரு ஓரத்துல ஒரு குழியை தோண்டி இந்த கட்டையை நீங்கள் உள்ளுக்குள்ளே புதைத்து அடக்கி விடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த கட்டை எங்க அடக்கப்பட்டிருக்கு? இப்போ உயிரினம் அல்லாத ஒன்று, ஒரு மரக்கட்டை, மரத்துண்டு, அதிலிருந்து ஒரு ஒளி, ஓசை, சப்தம் உருவாக முடியுமா என்பதற்கு இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது மட்டுமல்ல, நேரத்தின் அருமையை கருதி இது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், இதுபோல் எண்ணற்ற உயிரற்ற பொருள்களிலிருந்து ஓசையை, சப்தத்தை இஸ்லாமிய வரலாற்றிலே எழுப்பிய விஷயங்கள் எண்ணற்றவைகள் இருக்கிறது. அது ஆன்மீக அதிசயம், செல்போனு, சிம் கார்டு, அறிவியல் அதிசயம். அப்போ அறிவை கொண்டு ஒன்றை யோசித்து சிந்தித்து அவைகளின் வாயிலாக ஏகத்துவம், இறைவன் ஒருவன் இருக்கிறான், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா வகையான சக்தியும் அவனுக்கு உண்டு, அவன் ஆற்றல் மிக வலுவானது என்பதை ஏற்றுக்கொள்வதற்கான வகைகளுக்கு அறிவை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னைக்கு இங்கிருந்து போன் அடிச்சதுமே அங்க ஆஸ்திரேலியாவில் எடுத்து பேசிடுறாங்க, வீடியோ அங்கிருந்து பார்த்துடுறாங்க. இதெல்லாம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1% தான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்று இருக்கிறது, எதிர்காலத்தில் சாத்தியமாகக்கூடிய ஒன்று, ஒரு பொருள். இந்த செல்போன் இருக்கு. இந்த செல்போனை இங்கிருந்து கரும்பு கடைக்கு போனோம்னா யாராவது கொண்டு போய் கொடுக்கணும். இப்படி வீசி விட்டோம்னா அது எவ்வளவு நேரத்தில் அங்க போகும் தெரியாது. இது ஒரு திடப்பொருள். இதே மாதிரி எந்த ஒரு திடப்பொருளும் அப்படியே ட்ரெயின்ல ஏற்றி விடணும், விமானத்துல ஏற்றி விடணும், அப்படி போனாதான். காகிதமா இருந்தாலும் சரி, இரும்பா இருந்தாலும் சரி. ஆனா குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டி மனித அறிவுக்கு அதை சொல்லி தர்றான். மனிதனால் அதை செய்து காட்ட முடியும் என்ற அறிவியல் பேர் ஆளுமையை அல்லாஹ் சொல்றான். திடப்பொருள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துட்ட அவங்க மனைவி பல்கிஸ் அம்மையார், அவங்க வேற நாட்டு இளவரசி, இவங்க வேற நாடு. அப்ப அவங்க ஆட்சி செய்து கொண்டிருந்த நாட்டிலிருந்து அவர்களுடைய சிம்மாசனம், அவங்க உட்கார்ந்து இருப்பாங்களே பெரிய சிம்மாசனம், அது சத்தமோ வெறும் காட்சியோ கிடையாது, அது திட பொருள். அது
வெயிட்டான பொருள் எங்கேயோ இருக்கு, பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த சைடு இருக்குது. அதை அங்கிருந்து இங்க கொண்டு வரணும். விமானம் இல்லாத காலகட்டம், காற்று தன் வசப்படுத்தப்பட்டிருக்கிற சுலைமான் நபி காத்துட்டு சொல்லி கொண்டு வராம அங்க இஃப்ரீத்னு ஒரு ஜின் இருந்தது. அந்த ஜின்னுட்ட சொல்றாங்க, அங்கிருந்து இந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்துட முடியுமா? ஜின்னு சொல்லிச்சு, கொண்டு வந்துடுறேன். எப்படி கொண்டு வருவீங்க? நான் ஒரு கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்துடுறேன். அதுக்கு ஒரு டைம் கேட்குது. ஏன்னா அங்கிருந்து அதை எடுத்துட்டு அப்படியே வரணும். விஸ்குன்னு வர முடியாது, மின்னல் மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அங்க ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒரு இறை நேசர், ஒரு ஆபிது, இறைவனை வணங்குகிற ஆபித், வணக்கசாலி ஒரு மனிதர் இருக்கார். ஜின்னும் இஃப்ரீத் ஜின்னும் இருக்கு, அந்த மனிதரும் இருக்கிறார். இப்போ இஃப்ரீத் ஜின்னோட நம்மள ஜின்னுன்னு தான் நினைப்போம். ஜின்னெல்லாம் மனித சக்திக்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை. ஜின்னு, சைத்தான், பிசாசு, அது இது எல்லாம் அல்லாஹ் பெரிய சக்தி, அதுக்கு அடுத்த சக்தி மனுஷன் தான். அப்படித்தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். அதனாலதான் நபிமார்களை எல்லாம் மனிதர்களிலேயே அல்லாஹ் கொடுத்தான். விலாயத்தை எல்லாம் மனிதர்களுக்கே கொடுத்தான். கஸ்வி என்பதை எல்லாம் மனிதர்களுக்கே கொடுத்தான். வகி என்பதை எல்லாம் மனிதர்களுக்கே கொடுத்தான். அல்லாஹ் பெரியவன், அடுத்து மனுஷன் தான். ஜின்னு, பிசாசு, மோகினி, பிசாசு, சைத்தான், அது இது, பில்லி, சூ, எதுவுமே மனித சக்திக்கு முன்னால் ஒண்ணுமே கிடையாது. இப்போ அந்த இஃப்ரீத் ஜின்னு அந்த மனிதர் இருக்கிறார். மனிதர் சொன்னார், நான் கொண்டு வருகிறேன். ஜின்னை விட வேகமா கொண்டு வருவீங்களா? அவர் சொன்னார், ஜின்னை விட வேகமா கொண்டு வந்துருவேன். எப்படி? கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்துருவேன். குர்ஆன் சொல்லுதுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வாங்கன்னு சுலைமான். அது யார்? அவரு அல்லாஹ்ட நபிங்க சுலைமான் நபி, அல்லாஹ்ட ரசூலுங்க சுலைமான் நபி, காத்து வசப்படுத்தின இடத்துல இருந்தவருங்க சுலைமான் நபி. இஃப்ரீத்னு ஒரு ஜின்ன வச்சுக்கிட்டு அவர்கள் பேசுகிற இடத்துல இருந்தவங்க சுலைமான் நபி. அவ்வளவு செல்வாக்கு இருந்த சுலைமான் நபிக்கு முன்னாடி ஒரு ஆபிது, இறைநேசர், அவுலியா, நான் கொண்டு வர்றேன் கண்ணை மூடி முடிச்சு. அல்லாஹ் கொடுத்த குதிரத் மனிதனுக்கு கொண்டு வாங்க. கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள சிம்மாசனம் வந்துருச்சு. இது குர்ஆன் சொல்லுது. இது வெறும் ஆன்மீகமா நாம பார்க்கிறத விஷயத்தை விட அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், எதிர்காலத்தில் மனித டிஜிட்டல் கண்டுபிடிப்புல திடப்பொருள்கள் கூட மிக வேகமாக வந்து சேர்த்து விட முடியும் என்பதற்கான ஆதாரம் இந்த விஷயம் அப்படிங்கிறாங்க. உலகத்துல எந்த வேதத்திலையும் எந்த புத்தகத்திலையும் இதை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைகளில் அறிவியல் பேர் ஆளுமைதான் இந்த சமூக வலைதளங்கள், இணையதளங்கள். இதை இஸ்லாம் ஆமோதிக்குது, ஆதரிக்குது. இது கூடாதுன்னு சொல்லலை. இன்னைக்கு செல்போனு, இந்த ட்விட்டரு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, என்னென்ன அதுல உண்டோ, கம்ப்யூட்டரு எல்லாம், இது எதையுமே இஸ்லாம் வெறுக்கவும் இல்லை, தவிர்க்கவும் இல்லை. இது எல்லாத்தையும் ஆதரிக்குது. அதே நேரத்தில் அதன் பயன்பாடுகள், இந்த பயன்பாடுகளை கத்தி மாறி ஒருத்தனை குத்துறதுக்கும் அதை பயன்படுத்தலாம், சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம். சமைக்கிறதுக்கு காய்கறி வெட்டுறதுக்கு பயன்படுத்தினா நன்மை, அடுத்தவனை குத்துறதுக்கு பயன்படுத்தினா பாவம். கத்தியை போல்தான் இந்த இணையதளம், ஆன்லைன் சார்ந்திருக்கிற விவகாரங்கள். இவைகளில் புத்தியை கொண்டு எது நலன், எது நமக்கு பாதகம் என்பதை யோசித்து சிந்தித்து இவைகளில் செயல்படக்கூடிய சூழல்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற தெளிவான விஷயத்தான் இஸ்லாம் நம்மவர்களுக்கு சொல்லித் தருகிறது. ஆனால் பெரிய வருத்தமான விஷயம், இந்த சமூகம், குழந்தைகளாகட்டும், பெண்களாகட்டும், குடும்பங்களிலாகட்டும், எல்லா வகையான விவகாரங்களுக்கும் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிற வகைகள் மாறிப்போனதினால் பெரும் குழப்பங்களும் மிகப்பெரிய
இன்னல்களும் துயரங்களும் நிறைந்த சூழலுக்கு ஆளாக்கப்பட்டு விடுகிறார்கள். பாவம் ஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தாவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மைக்கும் இறை அச்சத்திற்கும் உட்பட்டு நாம் இருக்க வேண்டும், பாவத்திற்கும் தீமைக்கும் உட்பட்டு நாம் இருந்துவிடக் கூடாது என்கின்ற இந்த இறை வசனத்துக்கு ஏற்ப எல்லா வகையான சமூக ஊடகங்களையும் நன்மைக்காக நலன்களுக்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை. பாதகத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிற நிலைகளிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட தௌஃபீக்கை தந்து நல்லருள் புரிவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பொதுவாக நாம் வழமையாக ஓதி வருகிற இந்த 3ஆம் கலிமாவுல வரக்கூடிய இது 99 வகையான பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு நல்ல தீர்வை ஹைரை தரும் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன திக்ரு தான் இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இதை தொடர்ந்து ஓதுறது எந்த பிரச்சனைக்கும். இதுதான் பாத்தீங்கன்னா தவாஃபுல 3ஆம் கலிமா, செய்யும் போது 3ஆம் கலிமா, தஸ்பீஹ் நஃபில்ல 3ஆம் இது வருதே, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இது 99 வகையான நலன்களை நமக்கு தருகிறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறது என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கடைபிடித்து நலம் பெறுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹிம். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه.